படம் மஜாவா இருந்தது. செம்ம படம். வரலாம் எல்லாருமே வரலாம். கர்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா பூட்டை உடைக்கிறத தவிர, ரோட்டை பிரிக்கிறத தவிர, திருடுறத தவிர வேற எந்த அளவும் தெரியாதுடா. கர்ணன் அசுரன் ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு பிடிக்கல. இது வந்து இட்லி கடையை திருப்பி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டேரக்டரோட மிகப்பெரிய ஹைலைட்டே விசாரணையோட விறுவிறுப்பை காட்டுற விதம் தான். அதுவே டோட்டலாக அடி வாங்கிடுச்சோ அப்படிங்கும்போது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வந்து ஆஸ் அ காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் அவங்க வந்து ஒரு தனுஷ் சாரோட ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைக்கா, ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, எதை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க? கர்ணன் அசுரன் ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் அந்த அளவுக்கு இல்லை. அவர் போர் தொழில் மூவி மாதிரி த்ரில்லர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நார்மல் யூஷுவல் ஸ்டோரி மாதிரி பார்க்கலாமே. ஏன்னா இட்லி கடையுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ பேக் டு பேக் அவர் சேம் கான்செப்டே கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி டேரக்டர் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கலாம், பட் தனுஷ் சாருக்கு வந்துட்டு ரிப்பீட்டட் அதே கான்டென்ட் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக அதுவும் இல்லை. கருணாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. யார்டி நீ மோகினிலா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த காம்போ அதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரவிக்குமார் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் மற்றபடி மமிதா அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சரியாக வரல. ஜிவி சார் மியூசிக்குமே அவ்வளோ ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இந்த வாட்டி சாங்ஸ் எதுவுமே அவ்வளோவா எதுவுமே இல்லை. நம்ம இந்த பொல்லாதவன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம், பட் அந்த மாதிரி இல்லை. கரசாமி சாங் மட்டும் நல்லா இருக்குது. அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப மொக்கன்லாம் கிடையாது. அவர் தனுஷ்காக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு பிடிக்கல. இது வந்து இட்லி கடையை திருப்பி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் இட்லி கடை பார்த்துட்டு வந்து இந்த படம் பார்த்தா என்ன திருப்பி இட்லி கடையே பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன இட்லி கடையில் வந்து கன்ஸ் இருக்காது, இல்லை கன் இருக்குது, அது ஒரு டிஃப்ரென்ஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேண்ணா. நீங்கள் இட்லி கல்ல அப்படி சும்மா ஒரு ரோட்டில் சண்டை போடுறாரு, அதே மாதிரி தான் இதுலேயே ரோட்டில் கன் வச்சு சண்டை போடுறாரு. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. அது மெயினாக என்ன பார்த்தா ஸ்டோரி ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவேண்ணா. அதனால தான் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இட்லி கடை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது ஏன்னா ஃபஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்டோரி கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம். ஏன்னா ட்ரெய்லரில் காமிச்ச கான்செப்ட் தான் பேசுவாங்கன்னு நினைப்போம். பட் நீங்கள் பேசின சப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா பேசின சப்ஜெக்ட் வேறு. ஏன்னா நம்ம ஸ்டோரியில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தா நான் சொல்ல விரும்பலை, ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் ஸ்டோரியில் அது வேறு மாதிரி இருக்கும். இல்லை பேசுனது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். பட் அதுவும் நல்ல ஒரு சோஷியல் காஸ்ட் தான். பட் ஆனால் அது சரி வரல. நல்லா இன்னும் கொஞ்சம் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். சூரஜ் சார், ஜெயராம் சாராக இருக்கட்டும், கருணாசர் சாராக இருக்கட்டும், அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கதைக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான கேட்டால் அது இல்லைன்னு சொல்லுவேன் நான். தனுஷ் சார் கேரக்டர் செம்ம இம்பேக்ட் நான் சொல்லுவேன். தனுஷ் சார் வந்துட்டு தனுஷ் சார் ஆக்டிங்கில் ஒன்றும் சொல்ல முடியாது. தனுஷ் சார் ஆக்டிங் சூப்பராக பண்ணிட்டார் அவர். பட் என்ன டிஃப்ரெண்ட் காமிச்சு எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. சேம் அதே தான் இருந்துச்சு. இங்கே கர்ணனில் எப்படி தனுஷ் சாரை பார்த்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்ப்பீங்க. நான் கர்ணன் மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் வந்தேன். பட் அது இல்லை, கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணல என்ன எதுவுமே. மமிதா பைஜு அவங்க ரோல் நீங்கள் தனியாக மமிதா பைஜுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அவங்க ரோல். பட் கதை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க இம்பேக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களால இருந்திருக்காங்க, வந்தாங்க, 2-3 சீன் வந்தாங்க, தனியாக என்ன நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். அப்படியே பிளாங்காக அந்த ஸ்டோரி லாக் ஆச்சு கொஞ்சம். படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆனது. அப்போ தான் ஒன்று சென்ஸ் ஆப்போச்சு. ஓ இது வந்து இப்படி தானா, ஓ அது அப்படி தான் நான் புரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் மொத்தமாகவே அதுதான். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. சூரஜ் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. தனுஷ் சூரஜ் தான் ஆக்சுவலி மோஸ்ட்டாக மெயினாக படத்தையே கேரி பண்ணாங்க. கருணாசூர் பயங்கரமாக பண்ணார், அவரும் நல்லா இருந்தது. ஆனால் மமிதா பச்சன் ஆக்டிங் அவ்வளோவா இல்லை. 4-5 சீன் தான் வருவாங்க. ஆனால் ஒரு சீனாக நல்லா இம்பாக்ட் கொடுத்தாங்க, அவங்களோட டேலண்ட் காமிச்சாங்க. நல்லா இருந்தது படம் டோட்டலாக. நல்லா கரெக்டாக டைட்டில் கார்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் இது வச்சுருந்தாங்க படத்தை. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாயில் பண்ணுறேன், படத்தில் வந்து கடன் தான் ஃபுல்லாகவே. அவங்க அப்பா வாங்கி வச்ச அந்த கடன் தான் வந்து இந்த படத்தை வந்து வச்சு கேரி பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தது. கரெக்டான டைட்டில் கார்டு, கரெக்டாக எல்லாம் நல்லா இருந்தது.
மியூசிக்கை வந்து என்ன சொல்கிறா பிஜிஎம் மட்டும்தான் சூப்பராக மற்றது எதுவுமே இல்லை அவ்வளோவா அந்த படத்தில். எங்கள் கரசாமி குளத்தையெல்லாம் காக்க வந்த குறையெல்லாம் தீக்க வந்த கொலசாமியாக எங்கள் தனுஷ் நடிச்சிருக்காரு. அவரோட அப்பாவா கேஎஸ் ரவிக்குமார் சார். நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அவார்டை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு வந்து ராமநாதபுரம்லாம் தண்ணி இல்லாத ஊரில் ஒரு பிள்ளை வெளியே வேலைக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா என்ன செய்யும், அந்த திருடுறதை தவிர வேற எதுவும் இல்லைன்றத அவ்வளவு அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பூட்டை உடைக்கிறத தவிர ரோட்டை பிரிக்கிறத தவிர திருடுறத தவிர வேற எந்த அளவும் தெரியாதுடா அப்படின்றாரு. அது எதுக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் விவசாயிகள்கிட்ட இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்காரவங்க அடித்த கொள்ளையை திருட போகலடா, நாங்கள் திருப்பி எடுக்க போகிறோம்டான்றத அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இனிமே தயவு செய்து இந்த லோனுக்குன்னு வாங்கி தொலையாதீங்க கரசாமி சொல்கிறாரு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஃபீல் கொடுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹாப். ஏன்னா எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம இதை வந்து நிறையா பார்த்துட்டோம். தனுஷோட படங்கள் எக்கச்சக்க படங்கள்லேயுமே அப்பா பையனோட சென்டிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு சீன் நம்மனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதை தான் காமிச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு விறுவிறுப்பு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் விறுவிறுப்பாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே சென்டிமெண்ட்டாகவே கொண்டு போயிட்டாங்களோ ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்காகவே தனுஷ் சாரோட மாசீன்ஸாக காமிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு என்னென்னா ஒரு மாசீனை நம்ம ரசிக்கணும்னா வில்லன் அந்தளவுக்கு ஹைப்பாக இருக்கணும். ஸோ எனக்கு என்னென்னா வில்லன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆள், சூப்பரான ஒரு விஷயம். பட்டு ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டுட்டு போகும்போது அவருக்கான ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு ராபரி நடக்குது, அதை தொடர்ந்து விசாரணை எந்த அளவுக்கு இருக்கும், அதுவும் ஒரு பேங்க் ராபரி அப்படிங்கும்போது எவ்வளோ விறுவிறுப்பாக போகும் யோசித்து பாருங்கள். ஒரு பேங்க்கோட ராபரினா நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா, எவ்வளோ விறுவிறுப்பான அந்த விசாரணை போகும். அது டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட். அந்த விசாரணையோட விறுவிறுப்பு ஏன்னா டேரக்டரோட மிகப்பெரிய ஹைலைட்டே விசாரணையோட விறுவிறுப்பை காட்டுற விதம் தான். அதுவே டோட்டலாக அடி வாங்கிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதுதான் டோட்டலாக சொல்லிட்டேன். டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஆக்டிங் ரிலேட்டடாக அந்த படத்தை எந்த குறையுமே சொல்ல முடியாது. தனுஷ் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மலையாள ஹீரோவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஜெயராம் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதே கருணாஸ் அவரோடது, கேஎஸ் ரவிக்குமார் சார், இவங்களோட ஆக்டிங்லாம் அடிச்சிக்கவே முடியாது. மேக்கப் ஆர்டிஸ்டாக செம்மையாக பாராட்டணும். எம்எஸ் பாஸ்கர்லாம் அடையாளமே தெரில. அவரோட வாய்ஸை வச்சு தான் ஓரளவு மேட்ச் பண்ணி நல்லா கடைசி வரைக்குமே நான் படம் முழுக்க பார்க்குறேன் அவர் தாங்கிறதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மேக்கப் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. உண்மையிலே எனக்கு என்னென்னா அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா விவசாயிகளோட கஷ்டத்தை காட்டுறாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மொத்த விவசாய மக்கள் எப்படின்னு. எனக்கு விவசாயம்னு சொன்னோன்னே எல்லாருமே கும்பகோணத்தை இல்லை தஞ்சாவூர் சைடு தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு வறண்ட பூமியோட வாழ்க்கையோட விவசாயத்தோட இது இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அந்த வறண்ட பூமியில் அவர் கொளுத்தி போடுவார், அந்த பஞ்சு வந்து கீழே விழுந்து எரியும். ஸோ அங்கேயும் விவசாயம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி காமிச்ச விதம்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. பட் கதையாக ஒரு சினிமாவாக பார்க்கும்போது அதோட விறுவிறுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் ஸ்லோவாக கொடுக்குறது லாஜிக், ஓகே, கண்டினியூட்டிக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபாவது விறுவிறுப்பாக கொடுக்கணும். செகண்ட் ஹாஃபில் வந்து டோட்டல் மாசு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாசு வந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா வில்லனோட ஹைப் கொடுக்காதனால மாசு வந்து ரொம்ப டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓவராலாக மதுரை சைடு திருநெல்வேலி சைடு சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி. எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வந்து ஆஸ் அ காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் அவங்க வந்து ஒரு தனுஷ் சாரோட ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் வந்தேன். ஆனால் நான் ஏமாந்துட்டேன். ஸ்டோரி வந்து ரொம்ப லாகார மாதிரி இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி வந்து ரொம்ப லாகார மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆக்சுவலாக ரோல்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்ல ரோல்ஸாக கொடுத்துருந்தாங்க. அங்கே கேஸ்ட் எல்லாருமே வந்து லெஜெண்ட்ரி. அவங்க தனுஷ் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாரோட அம்மாவாக ஒருத்தவங்க நடித்தாங்க, அவங்களுமே மலையாளமில் வந்து ரொம்ப லெஜெண்டாக இருந்தாங்க. ஜெயராம் சாராக இருக்கட்டும், சூரஜ் சாராக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சார், பாஸ்கர் சார்லாம் வந்துட்டு எனக்கு பாஸ்கர் சார் வந்து அடையாளமே தெரியல. ஆக்சுவலாக என் கூட வந்தவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஜெயராம் சார் வந்து தாம் தூம், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சரோஜாக்கு அடுத்தது இந்த படத்தில் தான் வில்லனிசம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. மமிதா அவங்கள வந்து கொஞ்சம் நடுவில் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த செக்மெண்ட்லேயும் அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து புது கேரக்டராக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு சாக்லேட் கேர்ளாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ரூரலில் வந்துட்டு மிடில் கிளாஸு அந்த மாதிரியான ஒரு சாரீ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓவராலாக 1 டைம் வாட்சபிள். படம் மஜாவா இருந்தது. செம்ம படம். வரலாம் எல்லாருமே வரலாம். கர்ற மாதிரி இருந்தது. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில். பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள். நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.